திமுக இருக்கும் வரை தமிழகத்தை பாஜகவால் தொட முடியாது, முதல்வர் ஸ்டாலின் உறுதி. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசினார். அப்போது தமிழகத்தின் வடக்கு வாசலாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். பெரும்பாலும் தமிழகத்தின் கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் அமைந்திருக்கும். ஏனெனில் தமிழகத்துக்கு ஆபத்து எப்போதும் வடக்கிலிருந்து தான் வருகிறது. அப்படி வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் தற்போதைய தேர்தல் என தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்பு இதே திருவள்ளூரில் இன்றுதான் மத்திய பாஜக அரசை நோக்கி எத்தனை ஏவல் அமைப்புகளை கொண்டு வேண்டுமானாலும் துணைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள், தமிழகம் என்றைக்கும் டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என சவால் விட்டேன். இந்த சவாலில் தமிழகம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு திமுக கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் வென்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சியின் திறனற்ற நிர்வாகத்தால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். தனக்கு பதவி கொடுத்தால் போதும், சம்பந்திக்கு ரெய்டு நடக்காமல் இருந்தால் போதும் என இருக்கிறார் பழனிசாமி. இதற்காக அவர் கொடுத்த விலைதான் தமிழகத்தின் உரிமைகள். பழனிசாமி என்ற அடிமை இருக்கும் தைரியத்தில்தான் அதிமுகவை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடத்துவோம், இந்தியை திணிக்கும் மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவோம் என பாஜகவினர் இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களின் கூட்டத்தை அடக்க வேண்டும், அடிமைகளை விரட்ட வேண்டும், அதற்கு வாக்காளர்கள் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பழனிசாமி ஆட்சியில் தமிழகத்தின் வளர்ச்சி 0.07% தான். ஆனால் தமிழகத்தின் இன்றைய வளர்ச்சி 11.19% உள்ளது. இந்தியாவுக்கே ரோல் மாடல் தமிழகம் என தலைநிமிர்ந்து சொல்லும் அளவிற்கு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு செயலும் தமிழகத்தை முன்னோக்கி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். நமது மாநிலம் பலரின் கண்களை உறுத்துகிறது. பெயரை கூட தமிழ்நாடு என்று கூறக்கூடாது, தமிழகம் என்றுதான் அழைக்க வேண்டும் என சொன்னார்கள். பெயரை மட்டுமல்ல, நாங்கள் நினைத்தால் தமிழகத்தையே இரண்டாக உடைப்போம் என்று பாஜகவினர் திமிராக பேசினர். அவர்கள் சவாலுக்கு சவால் விடுகிறேன். இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கும் வரை, திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழகத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என பேசியுள்ளார்.